வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டியோடைய டைப் 2 தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டைப் 1 பார்த்துருப்போம். அந்த டைப் 1ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட்மெண்ட் ஒரு சிங்கிள் வேரியபிளா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஜஸ்ட் நான் அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன பண்ணிடலாம், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சிங்கிள் பாயிண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் எனக்கு அதோட கமாவோ வேற ஏதோட கனெக்ட் பண்ணாத மாதிரி இருந்திருக்கும். அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், டைப் 1ல பார்த்துருப்போம். ஸோ இந்த டைப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டோ இல்லை 3 ஸ்டேட்மெண்ட்டோ 3 பார்ட்டாவோ இல்லை 2 பார்ட்டாவோ பிரித்து கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் எதெல்லாம் காமனாக இருக்கோ அந்த காமன் பாயிண்ட் வச்சு ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட் நான் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆகுமா அப்படின்றத நான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். ஸோ ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இன்இக்வாலிட்டியோட ரூல் படி என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் டெஸ்டினேஷன் பார்க்கணும். சோர்ஸ் எது, டெஸ்டினேஷன் எது நீங்கள் பார்த்துக்கோங்க. அகைன் எனக்கு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகுதான்னு பார்ப்பீங்க. அகைன் ரீச் ஆகுது அப்படின்னா ப்ரியாரிட்டி சிம்பிள் பார்ப்போம். எனக்கு ட்ராவல் பண்ண பாத்தில் 3 ப்ரியாரிட்டி சிம்பிளுமே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்னோட ஆன்சரா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் எடுத்துக்குவேன். இன்கேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியும் தேர்ட் ப்ரியாரிட்டி மட்டும்தான் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் தான் என்னோட ஆன்சர். ஏன்னா எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அது ஆன்சராக இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ப்ரியாரிட்டியும் தேர்ட் ப்ரியாரிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், செகண்ட் ப்ரியாரிட்டி என்னோட ஆன்சர் எடுத்துக்குவோம். இல்லை செகண்ட் ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அப்பயும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தான் என்னோட ஆன்சர். செகண்டும் தேர்ட் இருந்துச்சுன்னா செகண்ட் ஒன்று கொடுப்பீங்க. தேர்ட் மட்டும் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், தேர்ட் ப்ரியாரிட்டி சிம்பிளான ஈக்குவலுக்கு நம்ம ஆன்சராக கொடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த ரூலை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே போதும், ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ கன்க்ளூஷனை பாருங்க. அகைன் எனக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட்ல 2 பார்ட்டாக இருக்குல்லப்பா. ஸோ எம் கிரேட்டர் தன் பி லெஸ் தன் ஹெச் கமா வி கிரேட்டர் தன் டி ஈக்குவல் டு எம்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இது ரெண்டுலேயும் காமன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம் தான். அப்போ இந்த எம் வச்சு என்ன பண்ணணும், இந்த 2 பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ண முடியுமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, கன்க்ளூஷன்ல எதுப்பா சோர்ஸ், வில இருந்து எனக்கு பி போகணும். வி தான் சோர்ஸ், பின்றது டெஸ்டினேஷனா. அப்போ ஃபர்ஸ்ட் வில இருந்து எனக்கு பி போகணும் அப்படின்னா வில இருந்து நான் டி போலாமா, டீல இருந்து நான் எம் போக முடியும். இப்போ இந்த எம் தான் எதுக்கு ஈக்குவல், இந்த எம்க்கு ஈக்குவல் எடுத்துக்கலாமா? அகைன் எனக்கு எம்ல இருந்து என்ன ஆகுது, பி போகுதா? அப்ப நான் டிராவல் பண்ண பாத்ல என்ன சிம்பிளா இருக்கு, கிரேட்டர் தென், ஈக்குவல், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. அப்ப 3 சிம்பிளுமே இருந்துச்சுன்னா எனக்கு என்னப்பா ஃபாலோ ஆயிருக்கணும், ஃபர்ஸ்ட் கிரேட்டர் சிம்பிளான கிரேட்டர் தென் தான் ஃபாலோ இருக்கணுமா? ஸோ கன்க்ளூஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிரேட்டர் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கன்க்ளூஷன் 1 எனக்கு என்ன ஆகும், ஃபாலோ ஆகும்னு எடுத்துக்கலாமா? அகைன் செகண்ட் பாருங்க, டீல இருந்து ஹெச் வரணும். ஓகேவாமா? ஸோ டீல இருந்து ஹெச் அப்படின்றப்போ எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் டீயும் ஹெச் எங்க இருக்கு, டி செகண்ட் பார்ட்லயும் ஹெச் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கா? அப்ப டீல இருந்து எனக்கு வி டிராவல் ஆகாது. ஏன் வி டிராவல் ஆகுது கேட்டீங்கன்னா இங்க எனக்கு க்ளோஸ் கேட்டா இருக்கு, கண்டிப்பா டிராவல் ஆகாது இல்ல. அப்ப டீல இருந்து என்ன பண்ணிக்கலாம், எம் போலாம். எம்ல இருந்து நான் பி வரலாம். ஆனா பில இருந்து எனக்கு எது வர முடியாதுப்பா, ஹெச் வர முடியாது. ஏன்னா இங்க என்ன இருக்கு, க்ளோஸ் கேட் இருக்கு. அப்ப எனக்கு டிராவல் ஆகாது இல்ல. அப்ப சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியலனாலே அந்த கன்க்ளூஷன் தப்பு தானே. அப்ப எனக்கு செகண்ட் கன்க்ளூஷன் எனக்கு என்ன ஆகாது, நாட் ஃபாலோ இல்லைன்னா நாட் ட்ரூ அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும், ஆப்ஷன் ஏ, ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு தான் வரணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க 2 பார்ட்டா கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டை. ஆனா கன்க்ளூஷன்ல பாருங்க மொத்தம் 4 இருக்கு. அப்ப நான் 4ஐயுமே இதுல செக் பண்ணி பார்க்கணுமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சில இருந்து எனக்கு டி போகணும். ஸோ சில இருந்து டி பாருங்கப்பா, டேட்டா கொடுத்துட்டாங்க. சில இருந்து எனக்கு டி இங்க வந்திருக்கா? அப்ப சில இருந்து டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபாலோ ஆகுது. எனக்கு இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ப்ரியாரிட்டி தான் இருக்கு, இங்கேயும் செகண்ட் ப்ரியாரிட்டி தான் இருக்கா? அப்ப கன்க்ளூஷன் 1 எனக்கு என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். ஓகேவா? அதே மாதிரி கன்க்ளூஷன் 2 பாருங்க, ஏல இருந்து ஹெச். ஸோ ரெண்டுக்கு காமன் எதில் கனெக்ட் பண்ணலாம், இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கா? அப்ப நான் டியை வச்சு தான் என்ன பண்ண முடியும், இதை கனெக்ட் பண்ண முடியுமா? அப்ப ஏல இருந்து பி டிராவல் ஆகுது, பில இருந்து சி, சில இருந்து டி. அப்ப எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் டிராவல் ஆயிடுச்சு. அகைன் இந்த டியை தான் என்ன பண்ணுவேன், இந்த டி நான் சி பண்ணிக்கலாமா? டில இருந்து எனக்கு ஹெச் டிராவல் ஆகுதுலப்பா. அப்ப சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் எனக்கு என்ன ஆயிடுச்சு, டிராவல் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப சோர்ஸ் டெஸ்டினேஷன் டிராவல் ஆயிடுச்சுன்னா அகைன் என்ன பார்ப்போம், அதை டிராவல் பண்ணி வந்த பாத்துல என்னென்ன சிம்பிள் இருக்குன்னு பாப்பீங்களா? அப்ப என்னென்ன சிம்பிள் பாருக்கு, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, அகைன் இங்க என்ன இருக்கு, தேர்ட் ப்ரியாரிட்டி. அப்ப இந்த 3 சிம்பிளுமே இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஃபாலோ ஆயிருக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் தான் ஃபாலோ ஆயிருக்கணும். அப்ப கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு செகண்ட் ஒன்னு ஃபாலோ ஆகும். அகைன் தேர்ட் ஒன் பாருங்க, பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜி. அப்ப எனக்கு பி தான் சோர்ஸ், ஜின்றது டெஸ்டினேஷனா. அப்ப பில இருந்து ஜி போகுமான்னு பாருங்க. ஸோ பில இருந்து எனக்கு சி போகும், சில இருந்து டி. ஏன்னா இங்க கனெக்டிங்கே என்னது, டி பார்ட் தான். அப்ப இந்த டி இந்த டிக்கு ஈக்குவல் எடுத்துக்கலாமா? டில இருந்து ஹெச், ஹெச்ல இருந்து ஜி. அப்ப சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும். இப்போ நான் டிராவல் பண்ண பாத்துக்கலாமா, ஈக்குவல்
greater than or equal to. So third, second. So இந்த symbols நீங்க யூஸ் பண்ண வேணாம். ஓகேவா? ஈக்குவல் சொல்லாதீங்க, greater than or equal to சொல்லாதீங்க, greater than சொல்லாதீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி. நீங்க சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆச்சுனாலே எனக்கு இந்த சிம்பிள்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப எனக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி இருக்கு. அகைன் நீங்க தேர்ட் ப்ரியாரிட்டியான ஈக்குவல், அகைன் செகண்ட் ப்ரியாரிட்டியான greater than or equal. So இவ்வளவு தான் கொடுத்திருக்காங்கப்பா. அப்ப இது ரெண்டுமே எனக்கு என்ன ஃபாலோ ஆகும்? இந்த செகண்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் தான் கன்க்ளூஷன்ல தான் ஃபாலோ ஆகும். செகண்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் தான் எனக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப தேர்ட் ஒன் எனக்கு ஃபாலோ ஆகும். ஓகேவா? அகைன் ஃபோர்த் ஒன் பாருங்க. சோர்ஸ் என்னது பாருங்க? இங்கிட்டு தான் ஓபன்ல இருக்கு. அப்ப V தான் சோர்ஸ், Cன்றது டெஸ்டினேஷனா. அப்ப V ல இருந்து எனக்கு C வரணும். ஓகேவா? அப்ப V ல இருந்து C போகணும்னா எனக்கு என்ன பண்ணணும்? இங்க V இருக்கு செகண்ட் பார்ட்ல, C வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கா. அப்ப D வச்சு தான் நான் கனெக்ட் பண்ண முடியும். V ல இருந்து G போகும். ஆனா G ல இருந்து H போகுமா கேட்டீங்கன்னா எனக்கு இங்க க்ளோஸ் கேட்டா இருக்குல்ல. அப்ப சோர்ஸ்ல இருந்து என்னால டெஸ்டினேஷன் போக முடியலனால என்ன சொல்லுவோம் நம்ம? அந்த கன்க்ளூஷன் நாட் ஃபாலோன்னு சொல்லிடுவோமா? அப்ப ஃபோர்த் ஒன் நாட் ஃபாலோ. அப்ப என்னோட ஆன்சர் 1 2 3 ஃபாலோ அப்படின்றது ஆப்ஷன்ல எங்கப்பா இருக்கு? ஆப்ஷன் C ல இருக்கா? ஒன்லி 1 2 and 3 are true. அதான் என்னோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 3. ஓகே, சோ சேம் அதே மாதிரி எனக்கு ரெண்டு பார்ட் ஆஃப் ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டாங்க. கன்க்ளூஷன்ல ஒரு 4 கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் சோர்ஸ் டெஸ்டினேஷன் பாருங்க. R ல இருந்து எனக்கு L வரணுமா? சோ இங்க R இருக்கு, இங்க L இருக்கு. இத ரெண்ட கனெக்ட் பண்ணக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா Q. சோ இங்கேயும் Q இருக்கு, இங்கேயும் Q இருக்கா. அப்ப இந்த ரெண்டு Qமே எனக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல் எடுத்துக்கலாம். அந்த Q ல இருந்து நான் இந்த Q ல இருந்து திருப்பி டிராவல் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவாப்பா? சோ அப்ப R ல இருந்து பாக்கும்போது எனக்கு இங்க T வருது. சோ அப்ப பாருங்க, இத நான் ஃபர்தரா செக் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவையில்லை. ஏன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் இருக்கு. R ல இருந்து T போகும்போது இங்க என்ன சிம்பிள் பாருங்க? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் கொடுத்துருக்காங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் எனக்கு அதுல டிராவல் பண்ற பாத்ல இருந்துச்சுனாலே இந்த கன்க்ளூஷன் எனக்கு என்ன வந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் தான் வந்திருக்கணும். அப்ப இத நான் ஃபர்தரா செக் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. எனக்கு கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகாது. என்ன நம்ம ஃபர்ஸ்டா செக் பண்ணி பாப்போமா? R ல இருந்து T, T ல இருந்து Q, Q ல இருந்து என்னால L வர முடியாது. ஏன்னா இங்க எனக்கு க்ளோஸ்ல இருக்குல்ல. அப்ப L வரலனால என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நாட் ஃபாலோ எடுத்துக்க வேண்டாம். இன் கேஸ் எனக்கு டிராவல் பண்ணியிருந்தாலும், சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிருந்தாலும் சிம்பிள் வச்சு பார்க்கும்போது எனக்கு இது ஃபாலோ ஆகாது. ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகலை அப்படின்றால என்ன பண்ணிக்கிறேன்? ஆரம்பத்திலே இதை நாட் ஃபாலோன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவாமா? அகைன் செகண்ட் ஒன் பாருங்க. N ல இருந்து T போகணும். ஏன்னா N தான் இங்கே ஓப்பன்ல இருக்கு. N ல இருந்து T பார்க்கலாமா? ஸோ N ல இருந்து L போய் L ல இருந்து Q போனா தான் எனக்கு எங்க வரும்? இங்க T வர முடியுமா? ஆனா எனக்கு N ல இருந்து எங்க போக முடியாது? L போக முடியாது. எதனால போக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க எனக்கு க்ளோஸ் கேட்டா இருக்கு. ஓகேவாப்பா? சோ அப்ப க்ளோஸ் கேட்டா இருக்கும்போது என்ன பண்ண முடியாது? என்னால டிராவல் பண்ண முடியாது. சோ அப்ப எனக்கு என்ன ஆகாது? இதுவும் ஃபாலோ ஆகாது. ஓகேவா? அகைன் பாருங்க, எனக்கு L to M போகும் பாருங்க. ஏன்னா L தான் இங்க சோர்ஸ், Mன்றது டெஸ்டினேஷனா. சோ L to M வருமாப்பா? சோ L இங்க இருக்கு, L ல இருந்து N வரும். ஏன்னா இங்க எனக்கு ஓப்பனாக இருக்கு L to M பார்க்கும்போது. அகைன் N to M எனக்கு எப்படி இருக்கு? ஓப்பன்ல தான் இருக்கு. அப்ப சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி இருக்கா? எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு இது ஃபாலோ ஆகும்னு எடுத்துக்கலாமா? ஸோ அகைன் எனக்கு லாஸ்ட் ஒன் பாருங்கப்பா. R ல இருந்து M போகணும். ஸோ R ல இருந்து M வருமானு கேட்டீங்கன்னா R ல இருந்து T போறப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு கன்க்ளூஷன்ல. ஆனா நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதை நான் செக் பண்ண அவசியம் இல்லை. இதுவும் எனக்கு ஃபாலோ ஆகாது. ஓகேவா? அப்ப எனக்கு ஒன்லி 3 மட்டும் எங்க ஃபாலோ இருக்குப்பா? எஸ், ஆப்ஷன் பி ஒன்லி 3 இஸ் ட்ரூ. அதான் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4. சோ கன்க்ளூஷன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு V தான் இங்க சோர்ஸ், Pன்றது டெஸ்டினேஷன். இது ரெண்டே கனெக்ட் பண்ற பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு M தான். ஓகேவாப்பா? சோ V ல இருந்து P போமா பாருங்க. சோ V ல இருந்து T, T ல இருந்து M, M ல இருந்து எனக்கு P வருமா? ஏன்னா இந்த M இந்த M ஈக்குவல் தான. சோ அப்ப M ல இருந்து P வந்துருச்சு. சோர்ஸ் டெஸ்டினேஷன் எனக்கு ரீச் ஆயிடுச்சு. இப்போ ப்ரியாரிட்டி சிம்பிள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் மூணுமே இருக்கா? அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வரணும். சோ அப்ப கன்க்ளூஷன் 1 எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபாலோ ஆயிடுச்சு. அகைன் கன்க்ளூஷன் 2 பாருங்க. T ல இருந்து H. ஸோ T ல இருந்து M, M ல இருந்து P, P ல இருந்து H போகாதுல. அப்ப சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆகல. அப்ப செகண்ட் ஒன் வந்து நாட் ஃபாலோ. அப்ப என்னோட ஆன்சர் ஒன்லி 1 இஸ் ட்ரூ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஓகேவாப்பா? ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 5. ஸோ எனக்கு இதுல 4 கன்க்ளூஷன் அகைன் கொடுத்துருக்காங்களாப்பா. ஸோ அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் டெஸ்டினேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ F ல இருந்து எனக்கு E போகணும். ஓகேவா? Fன்றது சோர்ஸ், Eன்றது என்னுடைய டெஸ்டினேஷனா இருக்கும். இது ரெண்டே கனெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எதை வச்சு கனெக்ட் பண்ணலாம்? இங்கே N, இங்கே N இருக்கா? அப்ப N வச்சு தான் நான் கனெக்ட் பண்ண முடியும் இந்த ரெண்டு பார்ட்டையுமே. அப்போ F ல இருந்து எனக்கு இங்க M, M ல இருந்து N, இந்த N எதுக்கு ஈக்குவலா? அப்ப N ல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? H போகலாம். H ல இருந்து எனக்கு E வரும், G வருமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா இங்க என்ன இருக்கு?
க்ளோஸ் கேட்டா இருக்கு. அப்ப கன்க்ளூஷன் 1 எனக்கு என்ன ஆகாது, நாட் ஃபாலோன்னு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி கன்க்ளூஷன் 2 பாருங்க, இ தான் சோர்ஸ், இல இருந்து எம் போடுமா. ஸோ இல இருந்து ஜி போகும், ஜில இருந்து ஹெச், ஹெச்ல இருந்து என், என்ல இருந்து எம்மா. ஸோ அப்போ சோர்ஸ் டெஸ்டினேஷன் எனக்கு ரீச் ஆயிருச்சு. அகைன் என்னென்ன சிம்பிள்ஸ் பாருக்கு, தேர்ட் ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டி மட்டும் தான் எனக்கு அந்த பாத்ல இருக்கு. அப்போ எனக்கு கன்க்ளூஷன் இருக்கணும், செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் செகண்ட் ஒன் ட்ரூன்னு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்க. ஸோ எனக்கு இங்க சில இருந்து ஜி போகணும். ஓகேவா? சில இருந்து ஜி போக முடியுமா கேட்டீங்கன்னா, சில இருந்து எஃப், எனக்கு சில இருந்து எஃப் போற டிராவல் பாத்துல எனக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் இருக்கு. அப்ப கன்க்ளூஷன் எனக்கு என்ன இருந்திருக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் இருந்துச்சுன்னா அது ஃபாலோ எடுத்துக்கலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதை நான் ஃபர்தரா செக் பண்ண வேணாம், எனக்கு தேர்ட் ஒன் நாட் ஃபாலோ வந்துடும். ஃபோர்த் ஒன் பாருங்க, சில இருந்து ஹெச், சில இருந்து ஹெச்க்கு எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்களா, அப்ப நான் ஃபர்தரா செக் பண்ணலாமா. சில இருந்து எஃப், எஃப்ல இருந்து எம், எம்ல இருந்து என், அகைன் எனக்கு என்ல இருந்து ஹெச். அப்ப எனக்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிருச்சு. நான் டிராவல் பண்ண பாத்துல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி மூணுமே இருந்துச்சுன்னா கன்க்ளூஷன் என்ன ப்ரியாரிட்டி சிம்பிள் வரணும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் வந்து இருக்கணுமா. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு 2ம் 4ம் எனக்கு ட்ரூவா இருக்கு. அப்ப என்னுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2 and 4 ஆர் ட்ரூ அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இந்த இன்இக்வாலிட்டி அப்படின்றது. ஜஸ்ட் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1.5 மினிட்டுக்குள்ள நம்மளால 5 கொஸ்டின் போட முடியும். ஸோ ரெகுலராக இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.